அமெரிக்கா வந்துட்டு சமாதானப்படுத்துற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு அதான் 2 பேரும் இந்த மீட்டிங் பண்ணி சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானம் ஆயிடுச்சு. தெரியாதா? இப்பதான் சீஸ்ஃபயர் பிரேக் ஆச்சு. சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம் ஆயிட்ட பிறகு கொடி தூக்கிட்டு போறாங்க. நாங்கள் இந்திய ராணுவத்துக்கு சப்போர்ட் செய்ததா திமுக நாங்க வந்துட்டு போறோம்னு சொல்லிட்டு ரோட்ல தெரியுறாங்க. அதான் இவங்க பாட்டுக்கு அதான் எல்லாம் சிரிக்கிறானுங்க. டேய் ஏடா முடிச்ச கல்யாணத்துக்கு உட்காந்து மூலம் வச்சுரு. அதான் நீ என்னடா பண்ணுகிறாங்கன்னு. கட்சியோட ஆதரவாளர்களுக்கு தெரியுமா ப்ரோ? ஏன்னா கடந்த 2 நாளா அவங்க ஸ்பேசஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ராணுவ வீரர்கள்லாம் தாக்குதலே செய்யல அப்படின்னு ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இப்ப இது வந்துட்டு ஒரு 6 மணிக்கு அந்த டைம்ல நடந்த ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சீஸ்ஃபயர் வந்துட்டு இந்த இவனுங்க பிரேக் பண்ணிட்டானுங்க பாகிஸ்தானுக்காரனுங்க. இப்ப நம்பாளுங்க வந்துட்டு டிஃபெண்ட் தான் பண்ண முடியும். இப்ப யாரும் நம்பாலும் உள்ள பூந்து எல்லாம் இது பண்ணி அடிக்கல. ஆனா டிஃபெண்ட் பண்ணுகிறாங்க. வேற என்ன பண்றது? இவனுக்கு தெரியல இந்த பாகிஸ்தான் என்ன கவர்மெண்ட் என்ன 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 ஆர்மி என்னன்னே புரியல. இவனுக்கு கேட்டா நாங்க பண்ணல இவனுக்கு டெரரிஸ்ட் பண்றான்றானுங்க. முதல்ல அவன் கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு ஒன்னு அஃபெக்ட் ஆகுதுன்னா அது அவன் கண்ட்ரில தான் கேட்கணும். இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோ, பாகிஸ்தான்ல ராணுவமும் அரசும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அதே மாதிரி அவரோட அமைச்சரே சர்வதேச மீடியாலயே ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி நாங்க முன்னால தீவிரவாதி இயக்கங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம், அவங்களுக்கு அடைக்கலமும் கொடுத்துட்டு இருந்தோம்னு அவர் அமைச்சரே சொல்றாரு. ஓகேங்களா? நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபாக்ஸ் நியூஸ்லயோ ஸ்கை நியூஸ்லயோ சொல்றாரு, இந்த மாதிரி தீவிரவாதி இயக்கங்கள் இங்க இருந்தது உண்மைதான், அவங்களுக்கு நாங்க பயிற்சியும் அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுத்தோம் அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. ஓகே, அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க ராணுவம் போய் ஒரு இறந்த தீவிரவாதியோட வீட்டுல போய் ஒரு ராணுவம் அஞ்சலி செலுத்துதுன்னா, நீங்க அந்த நாட்டோட ஃபாரின் பாலிசியை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஃபாரின் பாலிசிங்கிறதே ஒரே ஒரு வார்த்தை தான், இந்தியா. இந்தியாவை எப்படியாவது ஸ்டேபிளா இருக்க விடாம செய்யணும். அரசியலை தாண்டி இப்ப இருக்கிற காலகட்டத்துல ராணுவம் தான் அந்த முடிவை எடுக்கணும். இங்க சீஸ்ஃபயர் நம்பக்கூடிய ஒரு விஷயமா? இங்க அவங்க வெள்ளக்கூடி தோக்குனாங்கன்னா அதுக்கு உறுதியா இருப்பாங்களா? அவங்க அதை வெள்ளக்கூடிய ஒரு பக்கம் தூக்கிட்டு இரவோட இரவா மறுபடியும் தாக்குதல் செஞ்சா அதுக்கு யார் பொறுப்பு? ஸோ மோடி கூட நான் இங்க கண்டிக்கிறேன். அவசரப்பட்ட அமெரிக்கா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த முடிவை எடுக்காதீங்க. கள நிலவரம் ராணுவ வீரர்களுக்கு தான் தெரியும், ராணுவ தலைமைக்கு தான் தெரியும். அவங்கள கேட்டு தான் நீங்க இந்த பொலிட்டிக்கல் டிசிஷனை கூட எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அதான் என் ஸ்டாண்டு. அதனால தான் தளபதி எந்த அரசையும் குறிக்காம ராணுவ வீரர்களுக்கு ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுதான் கரெக்டான ஒரு போக்கு. இப்ப நம்ம எல்லாம் ராணுவ அமைப்புங்கிறதே அரசியல் சார்ந்தது கிடையாது. அவங்க ஒரு மதசார்பற்ற தன்மையான ஒரு இயக்கம். அப்படி இருக்கும்போது குடிமகளாகிய நம்ம ஒரு பேசிக்கா ஆர்மியை சப்போர்ட் பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. இப்ப ஆர்மியோட டிசிஷன் தான் கார்கில்ல நமக்கு முடிவு வாங்கி கொடுத்துச்சு. 1971லயும் அவங்க தான் நமக்கு ஒரு தீர்வை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதை தான் தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். அரசியலை வச்சு நீங்க ட்ரூஸ் பண்ணாதீங்க, சீஸ்ஃபயர் நம்பாதீங்க. ஆனா ஒண்ணு, எவன் ஜாலியா இருக்கிறானோ இல்லையா, தந்தி டிவிக்காரன் ஜாலியா இருப்பான். என்ன பாஸ் திடீர்னு நிறுத்திட்டீங்க, ஆரம்பிச்சிட்டோம்ல, இப்போ போடுறேன் பாரு நானு அப்படின்னு எண்ணத்தையும் விடுவான். அதிர்ந்து இறங்கியது இந்தியா, அதிர்ந்தது பாகிஸ்தான் போடுவான் வேற அவன் ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு இது அதாவது இது ஒரு பிரேக் மாதிரி பண்ணிருக்காங்க, நிறுத்துறாங்க. எனக்கு இன்னும் இருக்கிற ஒரு டவுட்னா, நியூஸ்ல ஆர்மி அட்டாக்னு வருது, மான்ஸ்டர்ன்றாரு, அது ஆர்மி அட்டாக் இல்ல தீவிரவாதின்றாரு. தீவிரவாதிக்கு ட்ரோனு இந்த மாதிரி மிசைல்ஸ் அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு AK-47, அப்புறம் என்ன அந்த இதுல வருமே RDPன்ற மாதிரி ஒரு இது மிசைல்ஸ், அது மாதிரி இருக்கலாம். ஆனா அவனுங்க ஒரு 40-50 கிலோமீட்டர் அளவுக்கு தாக்குற அளவுக்கு வச்சிருக்கிறானுங்கன்னா யாரோட சப்போர்ட் அதை வச்சிருப்பானுங்க? ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம அதை வச்சிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன்னும் கேட்டா அது பலர்ந்தே மிலிட்டரியா கூட இருக்கலாம். பேருக்கு சொல்லியிருக்கு இவன் எல்லாம் அவன் 4 ஆளு. இந்த ஸ்பைடர்மேன் மீம் வருமே 3 பேர் நின்னுக்கிட்டு, அது மாதிரி காட்டிப்பானுங்க. எனக்கு என்ன பண்றேன், ஏன்னா தீவிரவாதி அவ்வளவு மூளைலாம் கிடையாது. எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, அவனுக்கு அந்த மூளை, அவனுக்கு இருக்கிறது ஒரு வெறி. ஒரு கரெக்டா ஒரு பிளேஸ் அடிக்கிறதுனா அந்த மூளை மிலிட்டரிக்கு மட்டும் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது பாகிஸ்தான் மிலிட்டரி தான் பண்ற வேலையே. அவனுக்கு ஆளாள் கை அடி. இது கசாபு பிடிப்பட்டப்போவே வெளியில வந்த விஷயங்க. அவன் ஒரு சாதாரண கூலி வேலைக்கு செய்யற ஆளு. அவங்க அப்பா அம்மா பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இளைஞர்களை தான் பிடிச்சு ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட சம்பாதிக்காம இருக்கிற பாகிஸ்தானி ஏழைங்களை பிடிச்சு அவங்க மனசெல்லாம் மாத்தி அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதுதான் டெரரிசம்.
அதுதான் டெரரிசம். இது ஸ்டேட் ஸ்பான்சர்டுங்க. ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம்னு அந்த வார்த்தை நீங்க ஐயோ அடிக்கடி அமரன் படிப்பீங்க. அமரன் படம் பார்த்துருப்பீங்க ரீசெண்டா, அதுவும் ரெஃபரன்ஸ் தான். ஆமாமா. இந்த ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல கூட ஒரு கரெக்டான லைன் இருக்கும். இது வந்து ஒரு எல்லாமே ஒரு பொருளாதார ஆக்டிவிட்டி தான். ஏழைங்கள புடிச்சு அவங்கள சும்மா இந்த வேலைக்கு அனுப்புற மாரி. அவங்களெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராபகேண்டா மாரி காமிச்சு, அவங்க மனச மாத்தி, கடைசி வரைக்கும் அவன் எதுக்காக போராடுறான்னே தெரியாது. அவன் போய் செத்தா அவன் குடும்பத்துக்கு காசு கிடைக்கும். இது ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலைமையில இருப்பாங்க. இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட 10 பாகிஸ்தானி இளைஞர்களுமே 25 வயதுக்கு கம்மியானவங்க தான். அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ காசு குடுக்கப்பட்டுச்சு. பாவம். அந்த அமௌண்ட்டுக்கு இந்த வேலையா செய்வாங்கங்கிற மாரி இருந்துச்சு. கடைசியில அந்த அமௌண்ட்ட கேட்டப்போ, ஒரு ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 கூட இல்லங்க. போயிட்டு நீங்க மும்பைல இத்தன பேர கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ட்ரெய்னிங் பண்றது எல்லாமே நான் வந்து மதம்னு கூட சொல்ல மாட்டேன். பாகிஸ்தான் ராணுவம். அது ஒரு அமைப்பு. அத வந்து தீவிரவாதிகள, ஏழைகள இந்த மாரி பயன்படுத்திக் கொண்டு அவங்களோட அவங்களோட பசங்கள்லாம் வெளிநாட்டுல ஜாலியா படிக்கிறாங்க. எந்த ராணுவ தலைமையோட பாகிஸ்தான் ராணுவ தலைமையோட பசங்களும் வந்து இந்த போருக்கெல்லாம் போல. அவங்க பாட்டுக்கு யூகே, பிரான்ஸ்ன்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஏழைங்கள இந்த மாதிரி வந்து மனச மாத்தி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பலி குடுக்குற மாரி ஒரு சிஸ்டத்த 70 வருஷமா பாகிஸ்தான் ஆர்மி நடத்திட்டு இருக்கு. அவங்க தான் அதுவுமே திருந்தணும். அதுவுமே இங்க உள்ள சில தற்கொலைங்க பாகிஸ்தான் மக்கள் பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாரங்க பண்ணுன்னு சொல்லிட்டு தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுவும் பேசுவானுங்க. ஐயா மக்கள் பாவம் தான் சரியா, மக்கள் பாவம் அல்ல தான், அந்த மாதிரி தீவிரவாதி மக்கள் பாவம் பாவம் தான். கிடையாது, இல்ல அந்த அந்த மாதிரி மக்கள் பாவம் தான். பேசுறவர்கிட்ட என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளை கொடி இல்ல வெள்ளை சட்டி கொடுத்து கொம்புல கட்டிட்டு அவனை அனுப்பி விட்டுருங்க. நீ போயிட்டு வந்துடுற, அவங்கதான் ரொம்ப நல்லவங்களே, போயிட்டு வா வெள்ளை சட்டி தூக்கி கட்டையில கட்டிக்கின்னு அவனுக்கு அதுவும் நான் சொல்லிக்கிறேன். இங்க நம்ம அமைதியை பத்தி பேசினா அது வந்து இந்த சுற்றுச்சூழல்ல வந்து அது அமையாது. ஏன்னா அமைதி இங்க பேச போனவங்களையும் அங்க இருக்கிற வெறியில சுட்டு தள்ளுவாங்க. அதான் உண்மை. இந்திய ராணுவம் இப்ப எல்லையில இருக்கிற மக்களுக்காகவும் போராடி அவங்கள காப்பாத்தி கொண்டுதான் இருக்கு. இப்போ இல்ல இப்ப சிஸ்டத்தோட இப்ப அவனுங்க செயலை கையில பாருங்க. தான் இருக்குது. அவனுங்க ஸ்டாப் பண்ணா இது வந்துட்டு நிப்பாட்டுரும் பாகிஸ்தான்காரனுங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதான் அவனுங்க தான். இப்போ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியும் ஸ்டார்ட் பண்ணதான் அவனுங்க தான். கண்டிப்பாங்க. இது எந்த எனக்கு இல்ல ஆனா நான் ஒண்ணு சொல்லிட்டேன். ஈகோ இருக்கிற கண்ட்ரி எல்லாம் இப்போ ஒண்ணு இருக்குதுல்ல, ரஷ்யா, இந்த மாதிரி அமெரிக்கா, நார்த் கொரியா, நிறைய இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் இருக்குதுல்ல. இவனுங்க கிட்ட எல்லாம் இந்த வேலை காட்டணும்ன்றதுக்கு நாடே இருக்காது. சத்தியமா இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் பிரேக் பண்றது எதுவுமே இருக்காது. வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்கி 7 முறைங்க. நீங்க வந்து கொஞ்சம் புள்ளி வர நம்ம தான் வந்து இவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம போய் பெரிய நாடுங்க கிட்ட எல்லாம் பிச்சை பாத்திரத்தோட கையேங்கி இந்த மாதிரி காப்பாத்துங்க, எங்களால திருப்பி கடன் கட்ட முடியாதுன்னா இவங்க வந்து அந்த கடனை மன்னிப்பு டாக்குமெண்ட் எத்தனை தடவை அமெரிக்கா எழுதி கொடுத்துருக்கு தெரியுமா? ஐயா ஸ்ரீலங்கா என்ன ஆச்சு ஒரு 2 இயர்ஸ் பேக்? அதுவும் ஸ்ரீலங்காலாம் நம்ம கொடுத்த காசுங்க. நம்ம கொடுத்த காசு சைனா ஃபண்ட் பண்ணான். சைனா ஃபண்ட் பண்ணி என்ன தடவை பண்ணா, நான் வந்து போட்ட பாத்துக்கிறேன்ட்டான். அவன் போட்ட வந்து ரெட்டுகள் எடுத்துக்கிட்டான். 100 இயர்ஸ். ஆமா அவன் ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டான், அந்த லீஸுக்கு எடுத்துக்கிட்டான். நம்மளோட அந்த சகிப்பு தன்மைங்கிற வார்த்தை ப்ரோ, டாலரன்ஸ், நம்ம இந்தியன்ஸுக்கு இருக்கிற அந்த பெரிய ஒரு தப்பே எதையும் சகித்து கொள்ளும் அந்த மனசு இருக்கு இல்லைங்க. அது ஒரு எல்லைக்கு மேல போனா அது மத்தவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. பொறுமைக்கும் சகிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பொறுமை சகிப்புலாம் ஒரு எல்லை வரைக்கும் தான். அதுக்கு மேல நீங்க வந்து அதை ரொம்ப சோதிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கடுமையான பதிலா தான் வரும். இந்த கவர்மெண்ட் மாறினதுலேருந்து இந்தியன்ஸ் பெரும்பாலும் அரசியலை தாண்டி இப்பெல்லாம் காங்கிரஸ் கூட வந்து முழுமையா இந்த ஆக்ஷனை ஏன் ஆதரிக்குது? கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருச்சு போல இருக்கு, திரும்பியும் இது ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு. ஏன்னா அவங்க மதிக்கல ப்ரோ, அந்த சீஸ் ஃபயர் அவங்க மதிக்கல. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. என்ன வார்ன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, சீஸ் ஃபயர் வயலேட் ஆனதுனால ஆபரேஷன் கண்டினியூஸ்னு போட்டுருக்கு. இல்ல எனக்கு ஒரு டவுட். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல்ல பாத்தீங்க, அத மட்டும் சொல்லுங்க. சேனல்ல பார்க்கல ப்ரோ, ட்வீட் பார்த்து தான் சொல்றேன். ஓகே, நீங்க தந்தி டிவி மட்டும் பாத்தீங்கன்னா அது போய் சார். மான்ஸ்டர் உனக்கு என்ன உடம்பு முடியல, என்ன குரலே மாறிடுச்சு? ஆமா கோல்ட் ப்ரோ. இது இவங்களாச்சும் பரவாயில்ல ப்ரோ. நார்த் இந்தியா மீடியாலாம் பாத்தீங்களா, காமெடியா ஹெலிகாப்டர் அது இதுன்னா அவங்க டிவி ஸ்டுடியோலயே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு விருந்து. ஸ்டூடியோலயே ஹெலிகாப்டர்லாம் விட்டுட்டு என்னென்னவோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நார்த் இந்தியா மீடியா தெரியும்ல உங்களுக்கு. அவனுங்க வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு விருந்து மாதிரி இந்த நியூஸ் எல்லாம். அவங்க வந்து 24 மணி நேரமும் இந்த போரை பத்தியே வந்து
கவரேஜ் கொடுத்துக்கிட்டு அலெக்ஸ் அங்க ஒருத்தன் இருக்கான், அலெக்ஸ் அர்னாப்னு ஒருத்தன். ஓகேவா, இந்த பைத்தியக்காரன் எப்படி தெரியுமா, மோடி தான் தேவதூதர்னு பேசுவான், வேற யாருமே கிடையாது. அந்த ஆமா தேவ அது இல்ல இருக்கவே இல்ல தப்பா நான் நேத்திக்கு இந்த இல்ல இப்ப கேள்வியை அந்த கேட்டேன் பலோச்சிஸ்தான் தான் தேவதூதர் உனக்கு தான் வச்சுங்கிற போட்டு மாதிரி பேசினா அடிச்சுனுக்குறானுங்க தப்பு அது. ப்ரோ. தெரியுதா? நான் நேத்திக்கு இந்த கேள்வியை கேட்டேன், நான் இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்குறேன். நான் எனக்கெல்லாம் இந்த ஒரு 2-3 நாள் நம்ம எங்க ஸ்பேஸ் இல்லை, இது நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லாட்டி மற்ற ஊர்ல இருக்கான்னு தெரியல. எனக்கு ஏதோ நம்ம கிட்ட ஒரு பேட்ரியாட்டிசம் கம்மியாயிட்ட மாதிரி இப்போ ஒரு ஃபீலிங் வருது. நம்ம கிட்ட அந்த ஆமா 1999ல இருந்த ஒரு 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 தேசப்பற்று, ஒரு ஒற்றுமை இப்ப நம்ம கிட்ட இல்ல. எல்லாத்துலயும் நம்ம அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ, அது தவறு, புரியுதுங்களா? ஒரு சிலர்லாம் வந்து அரசியலை தாண்டி ப்ரோ சித்து ப்ரோ, நம்ம இல்ல சிலர், நம்மலாம் சும்மா அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்காட்டா இருக்கும். நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்லாம் இப்பவே உட்காந்து கணக்கிட்டு ப்ரோ இருக்காங்க. வாரப்ப நம்ம அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அது ஒரு வேற. அன்யூஷுவலான ஒரு ஆமா. சுச்சுவேஷன். இல்ல See, ஆர்டிபி அதான் ப்ரோ, தளபதியோட ஸ்டாண்டு தான் நான் ரொம்ப பேலன்ஸ்டான ஸ்டாண்டு ப்ரோ. கரெக்டா வந்து ராயல் சல்யூட் ராணுவ வீரர்கள்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் வந்து ஒரு சராசரி அரசியல் தாண்டின ஒரு குடிமகனுக்கு கூட இப்ப இருக்கக்கூடிய உணர்ச்சி. நான் இந்த ராணுவத்துக்கு ஆதரவா பேசுறேன், இவன் என்ன வலதுசாரி யோசனை உள்ளவனா அப்படிங்கறதுலாம் கிடையாது. நான் வந்து மதசார்பற்ற தன்மையான ஒரு நபர். ஆனா எனக்கு வந்து நான் ஆர்மியை ஏன் மதிக்கிறேன்னா அவங்களோட கோரும் ரொம்ப செக்யூலர் தான். அதை உணர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இது வந்து போரிடுறதுனால இது பிஜேபியோட போர்லாம் இல்ல. எக்ஸாக்ட்லி இந்தியாவின் எக்ஸாக்ட்லி இறையாண்மையை காக்க அந்த பாயிண்ட்ல இருந்துதான் நம்ம இந்த மொத்த ப்ரோ டிஸ்கஷனுமே நடக்கணும். இது ஆக்சுவலா இதுல பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. ஆனா பாலிடிக்ஸ் பேசுறோமோ இல்லையோ, அரசியல்ல வந்து இது அந்த மதத்தை பேசக்கூடாது. பட் ஆனா அங்க இருக்கு, அதாவது அது இருக்கு, அந்த கலவை ஆர்மி இருக்கு, அது இருக்கு, நம்ம இல்லன்னு மறுக்க முடியாது. சோல்ஜர்ஸ் கிட்டயே இருக்குது. ஒரு ரெஜிமெண்ட்ல ஒருத்தங்களை வர்ஷிப் பண்ணுவாங்களாம், ஒரு ஆமா கடை வர்ஷிப் பண்ணுவானுங்களாம். அமரன்லயே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றதெல்லாம் இல்ல முதல்ல அங்க வந்துட்டு இந்த மதத்தால சண்டை இது டெரரிஸ்டா மதத்தால சண்டை வர்றதை தாண்டி இங்க சொட்டதே அதை வச்சு தானே சொல்றானுங்க. எல்லாம் இருக்குதான் செய்யும். இல்ல இப்ப திரும்ப சொல்றது என்ன தெரியுமா, இல்ல எல்லா மதக்காரனும் இப்ப எல்லா முஸ்லிம்ஸும் கெட்டவங்கன்னு அந்த மாதிரி அது ஒன்று கிடையாது. ஆனா அங்க இருக்கு, ஏன் அங்க இருக்கிற பாகிஸ்தான் எல்லாரையும் கூட சொல்ல, ஆனா அங்க வந்துட்டு இருக்கிறானுங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறானுங்கன்னு ஒத்துக்கணும். ஆனா இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. என்னமோதான் அவங்க எல்லாம் வந்துட்டு வேற ஏதோ இது மாதிரி அவனுங்க மதவெறி பிடிக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல, இருக்கிறானுங்க வெறி அவங்க பிடிச்சதான் இங்க இல்ல வந்துட்டு அலெக்ஸ், இருக்காங்க. நீ கரெக்ட் யோசிச்சு அலெக்ஸ் பாரு. ப்ரோ. பதவிகள்ல இருக்காங்க. இல்ல யோசிச்சு பாரு, ஒரு பிஃபோர் வாரோ இல்ல பிஃபோர் வந்து ஒரு மீட்டிங்க்கு அப்புறமும் ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு போவானுங்க. நம்ம அப்படிதான் பாத்துருக்கோம் மூவிஸ் எல்லாருமே வந்து. பழைய மூவிஸ்ல அர்ஜுன் மூவிஸ் நம்ம படத்துல பார்த்ததுக்காக சொல்ற ரெஃபரன்ஸ்க்கு, அது மாதிரி மூவிஸ்ல எல்லாமே ஜெய்ஹிந்த் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பப்ளிக் டே அங்கெல்லாம் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் தான் இருக்கும் நம்மளோட வர்ஷிப்பே. அது மிலிட்ரியோட வர்ஷிப்பே ஜெய்ஹிந்த் தான் இருக்கும் ஃபைனல் போர்டு. ஆனா இப்பெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு ரெஜிமெண்ட்லயும் ஒண்ணு ஜெய் ஸ்ரீராம்ன்றான், ஒருத்தர் ஜெய் மாதான்றானுங்க. மிலிட்ரி ஆபீசர்ஸே இருக்கானுங்க. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, இங்க வந்து இது வெளியில இருந்தா பரவாயில்ல, இது கேம்புக்குள்ளே எப்படி வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல ப்ரோ, இல்ல அதுக்கான மான்ஸ்டர் ப்ரோ, விளக்கமும் நான் சொல்லிடுவேன். மான்ஸ்டர் ப்ரோ, எனக்கு இது தெரிஞ்ச இது கொஞ்சம் நீ எந்த ஃபேக்டர்ஸ். அளவுக்கு ஒரு ஒரு ரிலேபிலிட்டியோட இன்ஃபர்மேஷன் வச்சு நீ இதை பேசுறது தெரியலனா, இந்தியன் ஆர்மி ஐயா அவ்வளவு ஐயா ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத ப்ரோ நீ. ஐயா ஏன்னா ஐயா ஏன்னா they bound by rules, ரெஃபரன்ஸ் ரிலிஜன்லாம் கிடையாது. நான் ஏன் சும்மா சொல்ல போறேன் பார்த்து, நான் என்ன சும்மா கதை கொடுக்க போறேன்னா, நீ வேணா இப்ப ரீசெண்டா சொன்ன ஒரு வீடியோ கூட வந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அவங்க ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஜெய் ஸ்ரீராமோ ஏதோ ஒன்று பேசியிருப்பானுங்க, கத்திருப்பானுங்க. ஓகேவா, நான் இதை பார்த்திருக்கேன். கரெக்ட். இல்ல இல்ல இது குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மிங்கிறது பிரிட்டிஷால அமைக்கப்பட்டப்போ பல ரெஜிமெண்டா பிரிக்கப்பட்டுச்சு. ராஜ்பூட் ரெஜிமெண்ட், ஆக்சுவலி சொல்ல போனா ஜாதி கொஞ்சம் ரீஜனலிசம் பேஸ்டா தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட், ராஜ்பூட் ரெஜிமெண்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்ல வந்து ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ், என்எஸ்ஜி இவங்கெல்லாம் வந்து கிரியேட் ஆனாங்க இண்டிபெண்டன்ஸ் முன்னால. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னால வந்து நம்மளை கிரியேட் பண்ணப்போ இந்த மாதிரி தான் வந்து ரெஜிமெண்டா பிரிச்சிருந்தாங்க. அஸ்ஸாம் ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ரெஜிமெண்ட், ராஜ்பூட் ரெஜிமெண்ட். ஒத்தொத்தருக்கும் அவங்களோட போர் கிரை இருக்கும், வார் கிரை இருக்கும், அவங்களோட ஸ்லோகன்னு சொல்லுவாங்கல்ல. ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுக்கு ஒன்று இருக்கும், ராஜ்பூட் ரெஜிமெண்ட்டுக்கு ஒன்று இருக்கும், மராட்டா ரெஜிமெண்ட்டுக்கு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம குடியரசு தின பரேட்லயே நம்ம பாக்குறோம். அவங்களோட ஒவ்வொரு கிரையும் அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டை, அவங்களோட யூனிட்டோட பாட்டை பாடிக்கிட்டு தான் வருவாங்க. அதுல வந்து இப்ப மராட்டா ரெஜிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் அந்த இது இருக்கும், அவங்களோட ரீஜனல் ஃபிளேவர் இருக்கும். ஜெய் சிவாஜி,
ஜெய் பவானின்னு பாடிட்டு வருவாங்க. ராஜ்புட் ரெஜிமெண்ட்ல வந்து ஜெய் பவானியா? ஆமா இப்ப இருங்க ஆமா ஆர்டிபி ப்ரோ, ப்ரோ, நான் அவங்களோட கிரையே கமெண்ட்ல அதான் ஜெய் ஜெய் சிவாஜி ஜெய் பவானி. ப்ரோ கமெண்ட்ல பவானிங்கிறது ஒண்ணு அந்த தேவி. ஒண்ணு அது போட்டிருப்பேன், அதை போய் பாருங்களேன். என்னது? அது அமரன்லயே. அதுக்கப்புறம் இந்த ராஜ்புட் ரெஜிமெண்ட்ல வீர் போக்ய வசுந்தரான்னு சொல்லிட்டு பாடிட்டு பேசிருப்பேன். வருவாங்க. ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் Yo- மெட்ராஸ் yo- ரெஜிமெண்ட்டுக்கும் US ஒண்ணு இருக்கு. US soldier learn to say ஜெய் ஸ்ரீராம். இப்ப கொஞ்சம் அவங்க இருடா வந்து சொல்லலாம். அரசியல் படுத்தப்பட்டு கொஞ்சம் புது ஸ்லோகன்லாம் சேர்த்திருக்காங்க. நான் மான்ஸ்டரோட அனாலிசிஸ் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா ஜென்ரலாவே கொஞ்சம் ரிலீஜியஸ் சான்ஸ் வந்து இந்தியன் ஆர்மில இருந்திருக்கு. நார்த் ஈஸ்ட் ரெஜிமெண்ட்ல பாட்டு வேற மாதிரி இருக்கும், மராட்டா ரெஜிமெண்ட்ல ஒண்ணு மாதிரி இருக்கும், ராஜ்புட் ரெஜிமெண்ட்ல. ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் மத கலவை இருக்கும் அந்த சித்து பாட்டுல. ப்ரோ நம்ம ஒரே மறுக்க நிமிஷம், முடியாது. உங்களுக்கு எல்லாம் ப்ரோ நம்ம கிட்ட ஒரு நிமிஷம் மத கலவை இருக்குமே தவிர வெறி இருக்காது. அங்க ஃபுல்லா டெரரிஸ்ட் எக்ஸாக்ட்லி வெறி புடிச்சு சுத்தின்னு இருக்கானுங்க. அது ப்ரோ. இதுவும் இல்ல. both are not அதுவும் same இது bro. ஒண்ணு பாலையா ஆமா, இது டெம்ப்ளேட் எடுத்துன்னு வந்துருவேன். உற்சாகப்படுத்தக்கூடியது bro. இல்லடா, எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னா நாட் சேம் தான். அது 100% ஒத்துக்கிறேன். வார்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணாயிடுவானுங்க, ஓகேவா? பட் என்ன தெரியுமா மேட்ரு, இவளையா இல்லடா இல்ல மாஸ்டர் சோத்துல உப்பு போட்டு தின்றவனா இருந்தா சொன்ன வாக்க காப்பாத்தணும். இப்ப என்ன பண்ணுகிறானுங்க, அவன் நாட்டுலதான் என்னன்னு ஏதாவது அடக்க துப்பு இல்லைன்னா என்னடா நாடு இது என்ன மிலிட்டரி போர்சஸ் என்ன இது? அப்புறம் எதுக்கு மீட்டிங்ல வந்து உட்காடுறானுங்க எனக்கு புரியல. ஏய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு இவனுக்கு எப்படி மோடி தெரியுமாடா, இவனுக்கு நார்த் இந்தியாக்காரனுங்க போட்டு சரியான கலாகலாகிறானுங்க. சொல்லு அவங்களே அடிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமாடா அலெக்ஸ், எனக்கு தெரிஞ்சு முதல்ல நீ போய் ட்ரம்ப் கிட்ட நீ வந்து டிஸ்கஷன் சும்மா போய் பண்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். ஊசி அப்படிதான் நான் கேட்பேன். யார் ட்ரம்ப்? நீ அவன் யூஎஸ்ல நடக்கிற பிரச்சனைக்கு, இப்ப யூஎஸ் யுக்ரைனுக்கு நடக்கிற பிரச்சனை என்ன இந்தியா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போனானா ட்ரம்ப்? அவன் ஸ்டாப் பண்ணல, கரெக்ட் மான்ஸ்டர் ப்ரோ. அவனோட அதுதான் செல்ஃபிஷ் உனக்கு இன்டென்ட் பேக் சொல்றேன் போன் bro. இல்ல, ட்ரம்ப் உனக்கு பேக் போன் இல்ல. நீ வந்து ட்ரம்ப்பை நம்பி தான், அதாவது யூஎஸ் டாலர்ஸையும் யூஎஸ் கிட்ட வர ஃபண்ட்ஸையும் எக்கனாமிக்கையும் அதுல வர வெல்ஃபேர் அமௌண்ட்டை நம்பி தான் நீ இருக்க. அப்புறம் இந்த அமௌண்ட் எல்லாம் நீ இருந்து இப்படி நம்பி யூஎஸ் இருந்தானா அவன் இப்படிதான் பேசுவான். இல்ல அது டிப்ளமேட்டிக் கரெக்ட் ப்ரோ. டிப்ளமேட்டிக் இன்டர்வென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா முந்திலாம் வார் நடந்ததுன்னா யூஎஸ் ஆல்வேஸ் டு டூ சேம் திங்ஸ். இப்போ இல்ல, அவனுக்கு வந்து இந்த செகண்ட் வேர்ல்ட் வார், தேர்ட் வேர்ல்ட் வாருக்கு அந்த நம்மள 1971ல நிறுத்த வச்சதும் யூஎஸ் தான். யூஎஸ் ஏன் இப்ப போய் இப்படி பண்றான் ட்ரம்ப்னா, அவனுக்கு ஒரு பர்சனல் கோல் ப்ரோ. நான் சொல்றேன், இங்க இருக்கிற அவன் ஆதரவாளர்கள் கிட்டலாம் நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன திங்கிங் வந்துன்னா, ஒபாமா என்ன அடைஞ்சாலும் இவனும் அடையணும். இப்போ ஒபாமா கிட்ட அந்த நோபல் பீஸ் பிரைஸ்னு ஒரு டேக் இருக்குது. ஒபாமா அது வேற. ஆமா அதனால இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, இஸ்ரேல் காசா போற தடுத்துட்டேன்னா, ரஷ்யா யுக்ரைன் போற தடுத்துட்டேன்னா, இப்ப வாண்டடா வந்திருக்கிற இந்தியா பாகிஸ்தானை தடுத்துட்டேன்னா, நான் ஒரு பெரிய ஒரு அமைதி புரட்சியாளர் அப்படின்னு வந்து உலகத்துல அறியப்படுவேன், எனக்கு ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த திங்கிங்ல இப்ப வந்து எதுவுமே இந்த ஒரு கள நிலவரமே தெரியாம சும்மா இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் கால் அடிச்சுட்டு நிறுத்துனுங்க போற அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாரு. ஆர்டர் போடுறதுக்கு அவர் யாருமே இல்ல. இது உங்களோட கன்சர்னே இல்ல, இது உங்களோட பிசினஸே இல்ல, இது உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. நீங்க இதுல வந்து அமைதி காக்கணும், நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க உலகத்துல நோபல் பீஸ் பரிசு வாங்கணும் ஒபாமா மாதிரிங்கிற ப்ரோ. என்ன கர்மாந்திரத்தையும் பண்ணிட்டு போறான் ப்ரோ. இப்ப இதுல வந்து நம்ம இந்தியன் ஆர்மி அது பேர் என்ன, ஜெனரல்ஸுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குன்னே தெரியல. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீன் மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரையுமே. இந்தியன் ஆர்மிக்கு நீங்க ஃபுல் லைசென்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன போய் பண்ணிட்டு வருவாங்க. ஆமா, எனக்கு அதுதான் எனக்கு யோசனை. ஏன்னா அவன் ஃபீல்டுல புல்லட் வச்சுட்டு நிக்கிறான், கன்னு வச்சுட்டு நிக்கிறான். அங்கிட்டு இருந்து எல்லா ஆர்மி சண்டை வருது. அவன் உயிரை பணைய வச்சு நிக்கும் போது அவனை நம்பி நீ வார நடறான்னு சொல்றது ஒரு கரெக்டான இருக்குமா? இல்லாட்டினா நீ ஏசி ரூம்குள்ள உட்காந்து ஒரு டிப்ளமேட் ரிலேஷன்ஷிப்னால நம்ம வாரம் நடத்திடலாம் நினைச்சிருது தெரியல ப்ரோ. அவன் வெள்ளக்கூடிய தூக்குனா அதை நம்பாத, அததான் நான் சொல்லுவேன். முழுமையா அவன் வீழ்த்தப்பட வரைக்கும் அவங்க வெள்ளக்கூடிய தூக்குனாலும் அது சும்மா வந்து ஒரு முகமுடிதான். இரவுல வந்து திருப்பி தாக்குதல் நடத்திருக்காங்க. சீஸ்ஃபயர் உடனே கேன்சல், வேஸ்ட். உடனே தான் ஒரு 3 மணி நேரம் கூட அவனுங்க மூடிட்டு இல்லனா எதுக்குடா சீஸ்ஃபயர்? சலார்ல கூட செகண்ட் ஹாஃப்ல தான சீஸ்ஃபயர் பிரேக் ஆகும். இல்ல உண்மையில ஒரு சலார் படத்துல கூட செகண்ட் ஹாஃப் வரையும் அப்புறம் போய் தான் ப்ரோ 1 மணி நேரம் கழிச்சு தான் சீஸ்ஃபயர் பிரேக் ஆகும். இல்ல பைத்தியக்காரனுங்க உடனே பிரேக் பண்ணிட்டானுங்க.
ட்ரம்ப் வந்து மதிக்கவே இல்ல. இல்ல இப்போ வந்து இதுல அவன் வந்து ஒரு டபுள் நிமிஷம் இல்ல இல்லடா பண்ண போகல. இல்ல ட்ரம்ப் எப்படி தெரியுமா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் என்னையும் மதிக்கன்னு சொல்லிட்டு கூட்டு வச்சிருக்காங்க. மோடி கரெக்டா போயிட்டு ஓகே சார்னு சலாம் போட்டு போயிட்டுறான். பாகிஸ்தான்கார பாத்துருக்கான் பிரியாணி அண்டா தூக்கி அடி அவனையும் மதிக்காத எல்லாரும் தூக்கி அடின்னு அவன் அலெக்ஸ் இது ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா சொல்ல போனா அசிங்கம்டா. ட்ரம்ப் சீஸ்ஃபயர் சொன்னா இவனுக்கு நிறுத்துவேன்னு சொல்றதே ஒரு அசிங்கம் தெரியுமா? அது என்ன ஆக்சுவலா கேட்டா வந்து இல்ல அதுதான் முதல்ல ட்ரம்ப்புக்கு இல்ல கோவம் ட்ரம்ப்பை வரணும். வந்து உள்ளக்கே கூடாது. அவன் என்ன பண்றான் இல்ல ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்பை வந்து கோவம் ஏய் உள்ளக்கே வரணும். இப்போ வச்சுக்க ஒண்ணு கூடாது. இல்ல அதாவது ரஷ்யா வந்து நீ வந்து இல்ல ரஷ்யாவும் சைனாவும் எப்படி ஏன் தெரியுமா வந்து யூஎஸ் கிட்ட முட்டிக்கும் யூஎஸ். ஏன்னா யூஎஸ் சொல்றதே நீ கேளுன்றத அவங்க கிட்ட அந்த பாணியை அவனை கேட்க மாட்டானுங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் அடிமை கிடையாதுன்னு தான் யூஎஸ் சொன்னா ரஷ்யாவுக்கும் சைனாக்கும். ஏன்னா உன்கிட்ட இருக்க வெல்த்னா என்கிட்டயே இருக்குன்னுமா. நீ எந்த அளவுக்கு உன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு நீ டெக்னாலஜி இருக்கோ அது என்கிட்டயே இருக்குன்னு. அதனாலதான் வந்து யூஎஸ் சொல்றத ரஷ்யாவும் சைனாவும் கேட்காது. இவன் இங்க வந்து நாட்டாம பண்ணி பஞ்சாயத்து பண்றானே வெக்கமா இல்ல. இல்ல அவன் என்ன இல்ல நினைச்சிட்டானா நாங்க இல்லடா இப்ப இந்தியா தான் நருட்டோன்னு எடுத்துக்கேன். பாகிஸ்தான் வந்துட்டு யாரா சொன்னா கவலைப்படுவீங்க சரி நானே எடுத்துக்கிறேன். நான் தான் பாகிஸ்தான் எடுத்துப்போம். இப்ப குறுக்க ஏன் இப்ப சித்புரா வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு புரியுதா? நருட்டோ வந்துட்டு கேட்டுமா நான் கேட்காம சித்புரா என்ன பெரிய இதுவான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்க. கோவம் யாருக்கு ஃபர்ஸ்ட் வரணும்? சித்புரோக்கு தானே வரணும். ஆனா நீ பாரு ட்ரம்ப் ஏதாவது ஒண்ணு பண்ணா சரி. ஆனா ட்ரம்ப் மதிக்க மாட்டானுங்கன்னு அவனுக்கே தெரியும். இல்ல பெரிய ஆக்சுவலா மனுஷன் என்னன்னா போக விட்டு புறமண்டல அடிக்கிறானுங்க. இல்ல நம்மளுக்கு ஒரு வீடியோ புதுசு இப்பதான் இல்ல மாஸ்டர். அலெக்ஸ் பார்த்தேன். இப்பதான் ஒரு இல்ல வீடியோ பார்த்தேன். அலெக்ஸ் அந்த மாதிரி இந்திரா காந்தி சரி ப்ரோ பேசியிருப்பாங்க. மைக் கொஞ்சம் யார் மைக் அது? அலெக்ஸ் என்ன உலக அரசியல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உலக அரசியலா நாயா? இந்தியா தான்டா. இந்தியா ஏய் எங்கடா யாருடா இருக்குது? மைக் அந்த கொஞ்சம் மாதிரி இருக்கு? மியூட்டை போட்டுக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஜாக்கா எனக்கு கேக்குதா? ஜாக்கா இல்ல சித்புரம்? அதான் இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல இவனுங்க மாதிரி ஆளி போறத கேட்டான் பாரு. என்ன ட்ரம்ப்ப பேசுறீங்க? ட்ரம்ப்ப பத்தி நம்ம பேசல. ட்ரம்ப் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை வரன்னு சொல்லிதான் மாட்டேங்கிறான். என்ன பண்றது? பெரிய அவன் ஏதோ பேச மதிக்க கொத்தால மாட்டானுங்க ப்ரோ தவிர மாதிரி பாகிஸ்தான்ல. இல்ல இந்த இல்ல இந்த இல்லடா அலெக்ஸ் இந்த இவனுக்கு முதல்ல வசீகரா படத்துல ஒரு வருமே போக விட்டு பரமண்டையில அடிக்கிற என்ன இல்ல எனக்கு அலெக்ஸ் அதுவும் கூட தெரியும். இது ஒரு விஷயம் தெரியுமா? இவனுங்களுக்கு மட்டும் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அவங்க வந்து ட்ரோனும் மிசைலுமே வந்து இங்க ஸ்டாப் பண்ணது வந்து D400 தனியா அது ரஷ்யாது. ஓகேவா? இங்க ரஃபேல் வச்சிருக்கானுங்களா அது பிரான்ஸ் இது கரெக்டா? ரஃபேல் வந்து பிரான்ஸ் இது. ஓகேவா? இங்க வச்சிருக்க நல்லா ஹை எக்யூப்மெண்ட்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ் இருக்கு. ஓகேவா? கன்ஸுமே நிறைய யூஎஸ் கன்ஸ். இவனுக்கு வச்சிருக்க பேட்டர்ன் கன்ஸ் நிறையவே வந்து ரஷ்யா கூட பேட்டர்ன் கம்பைன் ஆகிலாம் கன் தயாரிச்சிருக்காங்க இந்தியால. நான் அதை தான் கேக்குறேன். நீ இப்படிதான் நீ வந்து ஒரு மிலிட்ரியை நீ வச்சுப்ப ஊர்ல இருக்க எல்லா மாடலும் வாங்குவ நீ ஊர்கிட்ட இருந்து இது பண்ணுவ அப்படின்னு நினைச்சினா நீ இப்படிதான் எவனும் வந்து ஆர்டர் போடுவான். அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு சொல்லுங்க ஐயா சரிங்க ஐயான்னு சொல்ல வேண்டியதுதான். உனக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஒண்ணுடா இவனுக்கு டெவலப்மெண்ட்ஸ்ல பூஜ்யம்டா அவனுங்க. ஒரு ஆர்மிக்கு இவ்வளவு காசு ஒதுக்குறானுங்க கண்டுபிடி. என்ன இவனுக்கு இல்ல ப்ரோ branding நீங்க தான்டா. நீங்க நீங்க நான் இந்த திரும்பி branding சொல்றேன். இல்லப்பா பாகிஸ்தானை இப்ப stop வந்து மான்ஸ்டர் ப்ரோ அப்துல் கலாம் மாதிரி ஆள்லாம் வந்து காரணம் யாரு? இல்ல மான்ஸ்டர் புரியுதா ப்ரோ உனக்கு? நீ என்ன நீ அதே நீ வந்து நீ வந்து சாரி ப்ரோ நான் அந்த ஒரே நிமிஷம் ப்ரோ நம்ம எதுவுமே பண்ணாமலாம் கிடையாது. நம்ம கிட்டயும் இருக்கு. என்ன நம்மளும் ஈக்குவலண்டா அதாவது இந்தியாலே மேனுஃபேக்சரிங் பண்ற ஜெட்ஸும் இருக்கு மிசைல்ஸும் இருக்கு எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாமே இந்த வெப்பன்ஸ் ஒரு அதான் ப்ரோ கண்ட்ரில இருந்து இன்னொரு அபினவ் கண்ட்ரிக்கு முகர்ஜி போய் வாங்குறது மாட்டிக்கிட்டான். ப்ரோ இது இல்ல bro, அந்த ஃபிளைட்ல போய் தான் இல்ல அபினவ் முகர்ஜி மாட்டிக்கிட்டான். மிக்ல தான் போய் மாட்டினாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஓகே நினைக்கிறேன். அது இல்ல இல்ல இல்லன்னு சொல்லல. அதான் சொல்றேன் இதெல்லாம் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ப்ரோ. அதாவது இன்னொரு கண்ட்ரி கூட வெப்பன் வாங்குறது ஐயா அவனை எப்பயுமே நம்பிதான் நம்ம இருக்கோன்றதுக்கு இல்ல. ஐயா இது மத்த ஏன்னா கண்ட்ரி அது இல்லையே. இப்ப நீங்க இல்ல சொல்ற மத்தவங்க யூஎஸ் நம்ம கிட்ட ப்ரோ யோசிச்சு பாரு. பிரம்மாஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து யார் வாங்கினா இந்த ரீசெண்ட் ஆஸ்திரேலியாவிலயே இங்க கூட தான் நம்ம கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்குறாங்க. சோ அது வந்து ஒரு மாதிரி வருஷத்துக்கு ஒண்ணு நடந்தா பரவாயில்லையா? 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறத நீங்க இப்ப சொல்றீங்க. நான் என்ன தெரியுமா இந்தியன் ஆர்மி வந்து இதெல்லாம் பண்ணி நான் சொல்லல டீஃப்ரேம் பண்ணி எல்லாம் சொல்லல. பட் இவனுங்க இல்ல வந்து இந்த டீக்ரேட் பண்ணி டெக்னாலஜில பேசல. இவங்க டெக்னாலஜில வீக். நான் இப்ப என்ன தெரியுமா சொன்னேன்? எஸ் முகுந்த் வந்து எந்த ஃபிளைட்ல அப்சல்யூட்லி. ஜெட் பண்ணா அந்த ஃபிளைட்ல ஜெட் பறந்து தான் அங்க போய் மாட்டான். ஓகேவா? சரி நீங்க அதை கூட வேணாம் முகுந்த கூட விட்டுருங்களேன். இவனுங்க வந்து சேஃபா கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ வந்து லாஸ்டா யூஸ் பண்ணது ரஃபேல் தானே யூஸ் பண்ணானுங்க. என்ன இந்தியன் ஃபிளைட்ஸ் யூஸ் பண்ணானுங்க? ரஃபேல் தான். நீங்க இததான் ரஃபேல் பார்க்கணும். நான் ரொம்ப என்ன தெரியுமா அட்வான்ஸ்டு. சொல்லுவேன்? இல்ல இப்போ D400 வந்து யூஸ் பண்ணானுங்க. அது யாருது? ரஷ்யாது. ரஷ்யாது ஃபுல் ரஷ்யா தான். நீங்க இதுதான் பார்க்கணும். ஆக்சுவலா நீங்க சொல்ல போனோம்னா ஒரு விஷயம் எப்படி நம்ம கண்ட்ரி வந்து முன்னிலை நிற்கணும். நீ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ வந்து கிரியேட் பண்ண டெக்னாலஜியை நீ பையராவே இருக்கக்கூடாது.
இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ வந்து அது என்னது கேப்பபிள் இல்லைன்னா வந்து சரி சொல்லலாம். இப்போ சோமாலியா மாதிரி இருந்தும் நாடா தயாரிக்க இருக்கும் மாட்டாங்க, அப்படின்னா அததான் சொல்றேன். நம்மள்ட்ட வந்து எல்லா கேப்பபிளும் இருக்குது. இல்ல நீ வந்து இல்ல இதுல டெக்னாலஜி ஒரு நிமிஷம் சம்பந்தமா இதுல அறிவு இதுல இருக்குது, இதுல சோர்ஸ் இதுல இருக்கு, அமெரிக்கா எல்லாமே எப்படி இருக்கு. நீ அதுக்கு இல்லடா, இதுல அமெரிக்கா எப்படி தெரியுமா, என்னமோ ஓசியில கொடுக்குற மாதிரி இவன்லாம் இல்ல. அவ்வளோ அவ்வளவு கரன்சி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இல்ல ப்ரோ, கொடுக்குறதா இது அமௌண்ட் இது வந்து இல்ல இவங்க வந்து டெவலப்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் இது ஐ மீன் 10 to 12 ஆனா இயர்ஸாவே வந்து அவ்வளவு பெருசா ஒரு வந்து இல்ல. இல்ல 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 ப்ரோ, மாமே, அலெக்ஸ் இல்ல ப்ரோ, என் மைண்ட் என்ன தெரியுமா இன்னும் ஓடுது. சொல்லு. இல்ல ப்ரோ, மதிக்கம் ட்ரம்ப்ப மதிக்க மாட்டானுங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆள் சொல்லுங்க. இல்ல நான் அது என்ன சொல்ல அவன் அவன் வந்தேன்னா, வந்துட்டு மதிக்க ஏதாவது மாட்டான், பண்ணான ப்ரோ. என்ன அவன் பைத்தியகாரத்தனமா வேற அவன் ஒரு ஏதாவது மதம் பண்ணுவான். இப்ப சைக்கோ அவன். இல்ல நமக்கு அந்த இல்ல இந்த இந்த அவன் வந்து நேரத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கண்டுக்காம இருந்தா கரெக்ட் ப்ரோ. இந்த ஒரே ஓகேங்களா? நிமிஷம், சொல்லுங்க சொல்லுங்க இந்த சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. டைம்ல நம்ம கிட்ட ஃபிளாஸ் இருக்கு, பெர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி டைம்ல நம்ம பேட்ரியாட்டிசம் தான் ப்ரோ நம்ம ஃப்ரண்ட்ல போடணும். நம்ம நம்ம இந்த நேரத்துல நீ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கையில போய் நீ அதை பண்ணல, நீ இதை பண்ணல, நம்ம இப்ப கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு குரலை நம்ம எழுப்ப வேண்டியது ஆர்மியை ஃப்ரீயா கிரவுண்ட்ல போய் ஃபைட் பண்ண விடு, அவ்வளவுதான். ப்ரோ மத்தபடி ஆதிரி ப்ரோ, இதை நம்ம ஏன் தெரியுமா கேக்குறோம்? ஹூ ஸ்டாப் த ஃபைட்? இது இந்த சீஸ் ஃபயரை யார் கொண்டு வந்தா? இந்தியா இல்ல கொண்டு அது வந்துச்சா? அந்த கேள்வியை நம்ம கேட்கலாம் ப்ரோ, அது தப்பு அதுதான் கிடையாது. இப்போ இப்போ அதுக்காண்டி ஒரு நீங்க ஸ்டெப் டீப்பா உள்ள போய் நீ ஏன் இல்ல இல்ல அவன்கிட்ட வெப்பன் வாங்குற, ஏன் நீ இதை பண்றன்னா இல்ல ப்ரோ அவன்கிட்ட வெப்பன் வாங்குறனா, நீ யாரை டிபெண்ட் பண்ணிருக்கியோ நீ அவன் சொல்றது கேட்டுதான் ஆகணும். இப்போ உனக்கு நிலைமை வந்தனால தானே இப்படி இருக்கு நிக்கிற. இருக்கு கண்டிப்பா 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 இல்லைன்னு கண்டிப்பா சொல்லல. இப்போ கண்டிப்பா இல்ல மாஸ்டர். நீங்க சொல்ற ஒரு கோட்டுக்கே நான் ஒரு ஆன்சர் பண்றேன், ஓகேங்களா? இப்போ வந்து உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நீ ஏதோ ஒர்க் பண்ற, நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்றேன். நீ வந்து எனக்கு ரூல் போட்டா நான் உன்னை மதிக்க போறேனா? ப்ரோ அந்த இடத்துல நீ ஒரு தேசபக்தியை வை. உனக்கு உன் நாடு நீ ப்ரோ ஐயா நீ அவன்கிட்ட நீ டிமோரலைஸ் அவன்கிட்ட நான் காசே ஐயா 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 வாங்கியிருக்க. ப்ரோ 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 நான் ஐயா சொல்றேன், நீ நான் அவன்கிட்ட ப்ரோ காசே ப்ரோ ப்ரோ வாங்கியிருக்க. ஐயா இது தப்பு ப்ரோ. நான் ஒரு இல்ல 100 ப்ரோ இது கேண்டில் தப்பு. வாங்கிட்டு போறேன்யா. 100 கேண்டில் பத்த வைக்கிறேன், ஓகேவா? ப்ரோ நான் அதுக்காண்டி ஒரு ஒரு சொல்லல. 100 கிலோ இல்ல 100 நம்ம கிலோ இந்த ரோஸ் இந்த ப்ரூட். டைம்ல நம்ம இல்ல இல்ல இந்தியன் ஆர்மியை பத்தி பேசுவோம். இல்ல சாரி ப்ரோ, சொல்லுங்க. அது வீக்கா இருக்குன்னு தானே கத்திட்டு இருக்கோம். ஊஸ் ட்ரம்ப்? ஒய் ட்ரம்ப் நீட் டு கம் அண்ட் இந்த 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 பேனலை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இங்க வந்துலாம் நம்மள வந்து இது பண்ண அது பண்ணலாம் சொல்லக்கூடாது. நீ டிசைட் பண்ணும் இது ஸ்டாப் பண்ணுமா ஸ்டாப் பண்ணு. ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா, இவனுக்கு வந்து கராச்சி ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணானுங்க. ஆக்சுவலா அது உண்மையே கிடையாது தெரியுமா? கராச்சி ஆமா ஏர்போர்ட்டை இப்பயும் அட்டாக்கே அது பண்ணல நிறைய அவனுங்க. பேர் சொல்லியிருக்காங்க. உண்மை 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 இல்லையா? இல்ல, அதனால கராச்சி ஏர்போர்ட்டை அவனுக்கு அட்டாக் பண்ணல. இதுவரையும் இந்தியா பண்ணது எல்லாமே டிஃபென்ஸ். சும்மா ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒரு 4-10 ராக்கெட் லான்ச்சர் விட்டுருக்கானுங்க பாகிஸ்தான் பார்டர் கிட்ட, ஓகேவா? செகண்ட் நான் சொல்றேன், எக்கச்சக்க ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ், ஓகேவா? எங்கன்னா இவனுங்க எந்த அளவுக்கு முட்டாள்னு போய் பாருங்க. யாரு தந்தி டிவி பாகிஸ்தானோட சே, ராணுவ ப்ரோ அதெல்லாம் நீ நான் திரும்பி சொல்றேன், தந்தி அதெல்லாம் டிவி பேர இந்த இடத்துல மாட்டேங்குது. நான் உன்னை அவனோட திரும்பி ஒரு கேள்வி பைலட் கேட்கிறேன். பிடிபட்டாங்கிறது நான் ஃபேக் நான் நியூஸ் திரும்பி உன்னை ப்ரோ. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன நான் வந்து எப்படி சொல்ல, நான் வந்து இந்த ஒரு பேட் சைட்ல உட்காந்துக்கிறேன். நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். சோ நீ 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 வந்து இப்ப சொல்ற, நீ வந்து ஃபேக் நியூஸ், நம்ம கரைச்சியில பாம்பே போடல, அப்ப நம்ம பார்டர்ல ஃபயரிங்கே நடக்கல, நம்ம வீரர்கள் சண்டையே போடல, அங்க வந்து அவங்க அப்படி சொல்லல. ராப்பகலா அவங்க நீ ஆட் பண்ணத இது ப்ரோ இது வந்து நீ சொல்றது எக்ஸ்ட்ரீம் அப்படிதான் லெவலுக்கு, இது ப்ரோ இருக்கு, எக்ஸ்ட்ரீம் நீ லெவலுக்கு. சொல்றது அப்படிதான் இருக்கு. நீ உன்னை ரொம்ப ஆட் பண்ண. பண்ணலன்றது அதுதான் அதனாலதான் திருத்தமா நீ சொல்ற. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குள்ள போறது. இல்ல இல்ல உண்மை நான் அதனால வந்து தான் நடுவுல ப்ரோ சொன்னேன். ஒரு பார்டர்ல வாரன்னு இவனுங்க வந்து லான்ச்சர் லான்ச் பண்ணானுங்க. நான் அதான் சொல்றேன், பார்டர்ல பண்ணானுங்க. சிட்டிஸ்ல மேஜர் சிட்டிஸ்ல பண்ணலன்றேன். அதை தான் நான் சொல்ல வரேன். இதுவரையும் இந்தியன் ஃபர்ஸ்ட் மிலிட்டரி இல்ல அபிஷியல்ஸ் இல்ல வந்து என்ன சொல்லுச்சு? நீங்களே ராவல்பிண்டியில இல்ல அடிச்சிருக்காங்க ப்ரோ, அது உண்மையான நியூஸ் தான். சரி சரி ப்ரோ, முதல்ல இல்ல கேபிட்டல்ல பூந்தது அடிச்சது இதெல்லாம் இதுதான் டேமேஜ் ரொம்ப கம்மி. அதான் இதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒண்ணு பண்ணாங்கல்ல, நிறுத்த சொல்லி எல்லா ஆப்பே தானே இருந்தோம். அதான் ஓகே, எல்லாம் வார் இதெல்லாம் முடியுது அப்படின்னு முதல்ல ஸ்டார்டிங் ஆரம்பிச்சுதான் அந்த அந்த மூதேவிங்க, திரும்ப ஆரம்பிக்கிறது அந்த மூதேவிங்க. இந்த இந்த மாதிரி இதெல்லாம் எந்த கண்ட்ரிலயும் பண்ண மாட்டாங்க தெரியுமா? இந்த இஸ்ரேல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அந்த மாதிரி பகை பண்ணியிருந்தா. நாடோட அத்தனை செயலும் செய்து கொண்டிருக்கிறாங்க ப்ரோ. அரசு, ம். அங்க ராணுவம், தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே ஒண்ணுதான். அதை இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோ மூணையும் ஒரு நம்ம நிமிஷம் இல்ல பிரித்து ப்ரோ, பாக்குற இல்ல ப்ரோ இதுவே இல்ல. ஒரு நிமிஷம். இதுல பாக்குற நம்மளுக்கே இவ்வளவு ட்ரிகர் ஆகுதுன்னா மிலிட்டரி போர்சஸ்க்கு எவ்வளவு ட்ரிகர் ஆகும் தெரியுமா? அவங்க வந்துட்டு எக்ஸாக்ட்லி அதான் இந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி அவங்க அதான் இத இல்ல தலைமுறை இப்ப தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன கரெக்ட் கேட்டா தலைமுறை தாண்டி ஒரு அலெக்ஸ். நிமிஷம். வாழ்ந்துட்டு இல்ல இல்ல இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பண்ண வேலையை அவனுங்க ஏதாவது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கூடுகிற சைனாக்கு பண்ணியிருந்தானத்துக்கு குழி தோண்டி நாடே புதைச்சிருப்பாங்க ப்ரோ, தும்சமா குழி இருக்கும். தோண்டி புதைச்சிருப்பாங்க. அவனுங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்துட்டு தான் மோடி தான் இதெல்லாம் எலெக்ஷன்ஸ் இது டிசிஷன் எடுக்க இல்ல முடியாது, வார் வந்தா பெரிய இத எஃபெக்ட் இத ஆகும். இத வந்து இத இத வந்து நான் எந்த விதமா பாக்குறேன்னா, கபடி இருக்கு இல்லையா, கபடி மாதிரி தான் பாக்குறேன். ஒருத்த வேகமா ஓடி வரும் உள்ள, தீண்டலாம்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது
ஒரு சில நேரத்துல அர்ஜென்ட் போடுவான் ஒருத்தன், முன்ன போய் அவனை பிடிச்சிடலான்னு போது அவன் என்ன பண்ணுவான், அவனை தொட்டுட்டு அவுட் ஆகிடுவான். நிதானமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் உள்ள வர விடுவான், கிட்ட வரைக்கும் வர விடுவான். நீ எவ்வளவு கிட்ட வரைய வாங்குவான், அப்படியே சூழ்வானுங்க, அப்படியே ஒரே அமுக்கம் அமுக்கிடுவாங்க. அது மாதிரிதான். ஏதாவது முதல்ல டிஃபென்ஸ். ஏன்னா நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு வரும், உலக இது சும்மா இருக்க மாட்டாங்க. நான் என்கொயரி அது மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கும். பாகிஸ்தான்காரங்கிட்ட ஒரு விமானம் வந்து விழுந்துச்சு சுட்டுட்டோன்றான், அதுக்கு கூட அவன்கிட்ட ஆதாரம் கிடையாது. சரிங்களா? நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இது போவாங்க. சரிங்களா? நாளைக்கு இது வந்து ஏன்னா பொருளாதார ரீதியாவும் நமக்கு சப்போர்ட் வேணும், எல்லா ரீதியான சப்போர்ட் வேணும். நம்ம இங்க உட்காந்து பேசலாம், ஏன் நீ போய் அடிக்கிறதானே, பிரதமரே பிடிச்சிருத்தானே, அந்த எல்லா லெவல் எஃபெக்டும் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? ஒண்ணு இல்ல, நாளைக்கு இந்தியன் கண்ட்ரி வந்து ஒரு அப்ரோச் வைக்குதுன்னு வச்சுங்க ரஷ்யா கிட்ட, எங்க கூட வாங்க பாகிஸ்தான் கூட போர் போலாம்னா வருவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாளைக்கு பொருளாதார ரீதியா அதுல மாட்டிக்கிறது நம்ம தான். சரிங்களா? இந்த வடிவேல் காமெடி தான், என்னது 1 கிலோ தக்காளி 2000 ரூபாயான்ற மாதிரி விலைவாசி கூட ஏறிடலாம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவாங்க. இன்னைக்கு நின்னது சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அது மாதிரிதான் அது, அந்த போரை நிறுத்தணும்ன்றது நல்ல கண்ட்ரி எப்பவுமே ஆசைப்படும். எல்லா கண்ட்ரியும் ஆசைப்படும் போரை நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு. இல்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவனோட இது தாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் இந்தியா போகும். அவங்க எப்படி எடுத்து வைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்டெப் எடுத்து போகும். அவன் சும்மா இப்ப வந்து புஷ்பானை காட்டிட்டு இருக்கான், இவங்க அந்த புஷ்பானத்தை தடுத்துட்டு இருக்கானுங்க. அவன் என்னைக்கு வந்து அணுகுண்டுன்னு ஒண்ணு கையில வைக்கிறானோ அதை எப்படி வந்து இது பண்ணணுமோ அதுக்கு எடுத்த ஸ்டெப் இவங்க வைப்பாங்க. நாளைக்கு இது வந்து நின்ற போறதுல, இது வந்து என்கொயரி போகும், நிறைய விஷயம் நடக்கும். ஏன்னா நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ஒண்ணு சேர்ந்தலான்ற மாதிரி ஒரு 2-3 கண்ட்ரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி துருக்கி, சைனா அவங்க எல்லாம் வந்து மறைமுகமா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. நாளைக்கு ஒன்றிணைச்சலாம், இது வேற மாதிரி கூட மாறும். இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது வந்து அந்த நாலேஜ் வந்து அதை எல்லாருமே பேசுவாங்க. மிலிட்ரி அபிஷியல்ஸா இருக்கட்டும். இன்னும் கேட்டா உணர்ச்சி வசம் மிலிட்ரிக்காரன் பண்ணிடுவாங்கன்றோம். ஆனா உண்மை என்னன்னா அரசியல்வாதி போடுவான், ஆனா மிலிட்ரிக்காரன் படமாட்டான். இல்ல சார் இந்த மூவ் தப்பா இருக்கும், இந்த மூவ் தான் சார் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவன் தான் சொல்லுவான். அவனுக்குதான் அந்த என்ன சொல்றது, அந்த போரோட தன்மை எல்லாமே தெரியும். ஒருத்தன் நம்மள வீணாவே சண்டைக்கு கூப்பிடறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஏதோ படுகொழியா நம்ம தள்ளி ஓட போறான்னு அர்த்தம். அதுக்காக தான் அவனுடைய பிளான். அவனை ஏற விடணும், அதுக்கப்புறம் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் போக போகுது இந்த ஸ்டெப். கொஞ்சம் 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 கொஞ்சமா இது பண்ணி கடைசியில அவனே விழ போறான் நம்ம காலில். நீங்க பாத்துட்டே இல்ல இந்த லாஸ்ட் பயப்பட எப்படி மோஸ்ட்லி வந்து இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி அது உண்மை. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ வரைக்கும் அதுதான். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது அது என்னன்னு தெரியல, எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் தோணுச்சு, இப்ப தோணல. பட் அந்த ஸ்டார்டிங் போற ஆரம்பிக்கும் போது தோணுச்சு, என்னடா ஒவ்வொரு வாட்டி இப்ப பீகார் தேர்தல் வந்துச்சு, திரும்ப போறோம் அப்படிங்கிறாங்க. போன வாட்டி ஏதோ தேர்தல் வந்துச்சு, பார்த்தா ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஸோ எனக்கு அப்படி ஸ்டார்டிங்ல தோணுச்சு. இப்போ வந்து டிஃப்ரெண்டான மைண்ட் செட் இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல தான் எனக்கு தோணுச்சு. எலெக்ஷன் கழுதி விட்டு தொலைங்க. நம்பாளுங்க சில பேர் அதான் அந்த நாயகன்ல ஒரு டயலாக் இருக்குமே, நான் அடிச்சா நீ செத்துருவேன், மொளை அடிச்சு தொலைங்கடா, மொளை அடிக்கணும் இல்ல விட்டுருணும். புரியுதா? சும்மா தான் இந்த மாதிரி பில்டப் பண்ணுகிறானுங்க, ஏதாவது டென்ஷன் எடுத்துக்கிட்டு. இல்ல நீ அடிக்கணும்ன்றல, சரி அவன் அடிச்சாச்சு, ஏன்னா அவன் அடிக்கிறானோ அடுத்து துருக்கி வருவான், அவன் கூட வார் பண்ணணும். சரியா? பொருளாதார ரீதியா பாதிப்புன்றது 2 பக்கமும் இருக்கும். சரியா? நாளைக்கு நாடு சின்ன அவனை மாறுறது எங்கேயும் கொண்டு போக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, சைனா சப்போர்ட் எல்லாமே இருக்கட்டும், ஒரு ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்றதுதான் வந்துட்டு முதல்ல இருக்கிற ஒரு விஷயமே வந்துட்டு. ஃபர்ஸ்ட் அந்த பார்டர் தாண்டி வந்துட்டு டூரிஸ்ட் எல்லாரும் சொல்றதும் வந்துட்டு இவனுங்க தான். புரியுதா? அதான் இது இல்ல தப்பு மேல முதல்ல இல்ல ஓப்பனான்னு சொல்லிட்டா இல்ல, பாகிஸ்தானுக்கு இலவு நெருங்கிச்சு. ஏன்னா இது எப்படி தெரியுமா, தப்பு மேல தப்பு இவன் பண்ணிக்கிட்டே இருந்தா கூட இருக்கிறவங்க கூட எனக்கு கேட்டா ஹெல்ப் பண்ண மாட்டான். பாப்போம் வரட்டும் எல்லாம். ஆனா இது வார்ல எண்ட் ஆகுமான்னு கேட்டா டவுட்டா தான் இருக்குது. ஆனா ஆயிடுச்சுன்னா எல்லாரும் பாதிக்கும். அதான் ஆனா நடக்காது என்ன கேட்டா. ஒண்ணு மட்டும் நடக்கும்டா, நான் சொல்றேன் பாரு. இப்ப திருப்பி இதே மாதிரி ரஃபேல் போயிட்டு ஒரு 4 இடத்துல பாம்பு போடுவாங்க, போட்டு அடக்குவானுங்க. அடக்கிட்டு இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனலு, இதுக்கு மேல வந்ததுன்னா அது வாரா கன்வெர்ட் ஆகும் இந்தியா சொல்லும். ஏன்னு தெரியுமா? இது அட்டாக் பண்றது பாகிஸ்தான் ஆர்மியா இல்ல வந்து தீவிரவாதிகளாம் தெரியல. ஆனா அவனுங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? ஆர்மி கூட சண்டை போட மாட்டானுங்க, சிவிலியன்ஸ் கிட்ட சண்டை போடுவானுங்க. அதுதான் சைக்கோத்தனம். அப்பாவி சிவிலியன்ஸை போய் அட்டாக் பண்ணி அதுல ஆனர் கில்லிங் எடுத்துப்பானுங்க. ஓகேவா? அவனுங்க கிட்ட அது ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கு இவனுங்க ஆனர் கில்லிங் எடுக்கிறது. ஓகேவா? ஒரு 10 சிவிலியன்ஸ் இருக்க ஏரியால போயிட்டு பாம்பு வந்து சூசைட் பாம்பை அட்டாக் பண்ணி 10 பேர் சுத்துறா, அது ஒரு ஹானரா நினைச்சுப்பானுங்க. ஓகேவா? சோ இவனுக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையா தான். இப்போ இந்தியா எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் பண்ற எல்லா புஸ்வானத்தையும் மேலே வந்து தண்ணி ஊத்தி அமைச்சிருவானுங்க. ஓகேவா? என்னன்னா திருப்பி இதே மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சு, இப்போ சீஸ்ஃபயர் சொல்லி ஆகலைன்னா இதே மாதிரி திருப்பி ரஃபேல விட்டு ஒரு 4 அட்டாக் பண்ணிட்டு
இதுக்கு மேல இருந்தானா உனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துடும், அவ்வளவுதான், சிம்பிளா தான். ஆனா சிவிலியன்ஸ் அட்டாக் என்னைக்குமே இந்தியா பண்ணாது. இந்தியாவோட நேச்சரே அது கிடையாது, ஓகேவா? சிவிலியன்ஸ் இருக்க ஏரியால போய் பாம்பு போடுறது வந்து இந்தியா பண்ணவே பண்ணாது. அது இந்தியா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்தியா அதுக்கு பண்ற ஆளுங்கலாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவானுங்கன்னா, கண்டிப்பா. திருப்பி ரஃபேல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 4 பாம்பு வந்து இந்த மாதிரி அன்சிவிலைஸ்ட் ஏரியால போயிட்டு பெருசா இம்பாக்ட் பண்ணிட்டு வந்துருவானுங்க. இல்ல மோஸ்ட்லி இப்ப தாக்கப்பட்ட இடங்களுமே வந்து இந்த ராணுவ தடவாளங்களா தானே இருக்குது. அதாவது முக்கியமா வந்து இந்த முஷரஃபாத் அப்படிங்கிற ஒரு 6 முக்கிய இடங்கள்ல எதுவுமே இப்போ மொத்தம் ரஃபேல் பாம்பு போட்டுச்சுல, பாம்பு போட்ட எந்த ஆ, இடமே வந்து சிவிலியன்ஸ் ஏரியாவும் கிடையாது, மிலிட்டரி பேஸும் கிடையாது. ஆனா எல்லாமே ஓ வந்து இந்த கேம்ப்ஸ் இருக்கவனுங்க தான். ஆனா இது எப்ப நிக்கும் கேம்ப்ஸ் தான். இல்ல அதான் இல்ல சாரி, எப்ப இல்ல தப்பா சொல்லிட்டேன், சாரி. இல்ல ஒரு திருப்பி நிமிஷம், இதுல ஒன்னு நோட் மோஸ்ட்லி அந்த இது இல்ல இதுல ஒரு நோட் பண்ணது எல்லாம் ஒண்ணு நோட் பண்ணீங்களா? இப்ப அங்க நார்த்லயும் வந்துட்டு எலெக்ஷனுக்காகவும் மோடி சில வேலைலாம் பார்த்திருக்கா போல. அதான் அங்கேயே வந்துட்டு நிறைய நார்த் டென்ஸே இப்பெல்லாம் திட்டிருந்தாங்க. அதான் எடுத்து டெசிஷன் அவங்களுக்கு பிடிக்கல. நிறைய பேர் தான் இதான் எங்க பார்த்தாலே தெரியும். மோடி வந்துட்டு இப்ப திட்டுறானுங்க. இந்த தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தா வந்துட்டு இதான் சாக்குன்னு. அதான் நம்ம முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அவரும் வந்துட்டு அதான் நான் வந்துட்டு போய் தான் நான் நடக்கிற கொடியேத்துக்குன்னு அதான் அவருக்கு அந்த அந்த ஒரு அட்டென்ஷன் மாதிரி புரியுது. நாட்டுல அங்க பார்டர்ல வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க தான் இது பண்ணி டிஃபெண்ட் பண்ணிக்கின்னு அங்க செத்துட்டு இருக்கானுங்க. இல்ல இங்க அதான் பார்டர் இங்க அரசியல் ஸ்டேட்டஸ் யோசிச்சு இல்ல பாக்கணும்ல. இங்க அரசியல்வாதிங்க இவனுங்க வந்துட்டு அதான் என்ன பண்ணாலும் சரி அவனுங்க கட்சிக்கு தான் இது தேவை, நல்ல தேவைன்னா இவனுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இருக்கிறதுல கேவலமான அட்டென்ஷன் சீக்கிங் தான் இந்த இப்போ ஒண்ணு பண்ணாங்க பாரு இந்த இதுதான். இல்ல இல்ல அலெக்ஸ், நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் அலெக்ஸ், ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். பீகார்ல போய் ஒருத்தர் இந்த முஸ்லீம் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் அடிச்சுக்கிட்டு இது பாரத் மாதா கி ஜெய் சொல்லு அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் பாகிஸ்தானுக்காரன் சரிடா, நீ அவ்வளவு பேட்ரியாட்டிசம் இருந்தா நீ வந்து ஏதாவது டொனேட் பண்ணி இல்ல ஏதாவது உங்க வீட்டுல உள்ளவனை போய் அனுப்பி வை. திரும்ப வந்து கடைசி வரைக்கும் முஸ்லீம் மேலேயே இருந்துகிட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஐயோ இதான் நான் 2 நாள் முன்னாடி சொன்னேன். இங்க யாரோ என்ன கிடைச்சாங்க அப்படிலாம் சொல்லாத. ஆர்மிக்கு நான் சொன்னேன், ஆர்மிக்கெல்லாம் ப்ரோ நீங்க திரும்பி அந்த ரிலிஜியஸ் கண்டென்ட்டுக்குள்ள, ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம மைண்ட் ஃபுல்லா ப்ரோ. நீங்க நான் ஆர்டிபி ப்ரோக்கு வந்து நான் சொல்றேன், ஆர்டிபி ப்ரோ நான் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசல. நான் தான் சொல்றேன், இன்னொரு சைடுல இருந்து ஒருத்தராவது பேசணும். ஏன்னா ஒரு கண்ட்ரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கு. அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு, அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். பட் ஆனா நீங்க திரும்பி அந்த மிலிட்டரி அதை பண்ணுனா மிலிட்டரி இதை பாஸ் உங்ககிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து பார்டர் நிக்க வச்சா உன்னால ஒரு புல்லட் சுட்டுட்டு இந்த துப்பாக்கி கையில பிடிக்க முடியுமா? நம்மளால முடியுமான்னு கேக்குறேன். நீங்க சொன்னதை ஆர்டிபி இப்போ கன்னை வச்சு துப்பாக்கி வச்சு போய் நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்களா? நான் நிக்க முடியாதுதான். ஆனா எனக்கு ஆர்மில சரி இன்ட்ரெஸ்ட் இருந்து ட்ரைனிங் எடுத்தேன்னா நானும் போய் நிப்பேன். சீமான் மாதிரி பேசாதீங்க, நானும் மனுஷன் தான் சொல்றேன். இந்தியன் ஆர்மிக்கு கிரெடிட் கொடுக்குறோம், அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறோம். ஆனா அது பாத்தீங்கன்னா அது யாருப்பா மைக்கு அது உள்ள இருக்க விஷயங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நீங்களே ஷாக் ஆவீங்க. எப்படி இது வந்து ஆர்மிக்குள்ள இது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு அது ஒரு ஷாக். செகண்ட் என்ன தெரியுங்களா, நீங்க எப்போ வந்து அதர் கண்ட்ரிஸை வந்து இந்த மாதிரி ஹைலி டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸை நம்பி வாங்குறீங்களோ இல்ல அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோ, திஸ் வில் ஹேப்பன். அதர் கண்ட்ரி வில் கம் இன்டு யூ அண்ட் தே வில் மேக் அ டிசிஷன். இது வந்து நான் கேக்குறேன் ப்ரோ, அமெரிக்காவோ ரஷ்யாவோ வேற கண்ட்ரில இருந்து வெப்பனே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயா ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட என்னையா வாங்குச்சு அதை சொல்லுங்க ப்ரோ. இப்ப பிரம்மாஸ் யாருக்கு? ஐயா பிரம்மாஸ் யார் வாங்கினா அதை சொல்லுங்க. நம்ம சேர்ந்துதான் டெவலப் பண்ணோம் ப்ரோ. நான் சேர்ந்து டெவலப் பண்ணோம். யார் வாங்கினா பிரம்மாஸ்? நம்ம கிட்ட யார் வாங்கினா ப்ரோ? எத்தனை கண்ட்ரி என்கிட்ட கையில டேட்டா இல்ல, பட் ஆனா நான் நியூஸ்ல படிச்சிருக்கேன். நம்ம கிட்ட நிறைய கண்ட்ரி பிரம்மாஸ் வாங்கியிருக்காங்க. யூஎஸ் கூட வாங்கியிருக்கு. பிரம்மாஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ப்ரோ நம்ம கிட்ட. ஐயா பிரம்மாஸ் எல்லாம் அதை விட ஹைலில அவங்க கிட்ட இருக்கு. ஒண்ணு இல்ல, பிரம்மாஸே வந்து சூப்பர் சானிக் மிசைல் ப்ரோ. பயங்கரமான ஆயுதம் இருக்கு ப்ரோ. சூப்பர் சானிக் அது. கூகுள் போட்டு எனக்கு கொஞ்சம் மேல போஸ்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் வாங்கினான்ட்டு பிரம்மாஸ். இல்ல இங்க எல்லாருமே நம்ம ஆயுதத்தை பத்தி இங்க நிறைய ஏற்றுமதி இறக்குமதின்னு இருக்குது சரிங்களா. ஒரு பல்வேறு நாடுகளுக்கு இடையே வந்து என்ன சொல்றது, ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் கண்டிப்பா இருக்கிறோம். அது பேட்டர்ன் நம்மளுக்கு புரியும். அதனாலதான் இவனுக்கு வந்து என்னன்னா எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணி தான் அட்டாக் பண்ணாங்க இந்தியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்டாக் அது ஓகே, சிம்பிள் விஷயம் தான். S-400ன்னு ஒண்ணு இருக்கு.
அது டிஃபெண்ட் பண்ணி நம்மளுக்கு தற்காத்துச்சு. ஆமா பாகிஸ்தான்கிட்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஆனா நம்ம ஆட்களே போய் அழிச்சான். என்ன காரணம்னா ஒரு சிஸ்டம் வரும்போது இப்ப ஏஐ வந்துச்சு இல்லையா, அந்த டெக்னாலஜி நாலேஜ் நீ உடனே யூஸ் பண்ணலாம் தான். இப்ப கிராக்கு இப்படி நிறைய ஏஐ வச்சு நம்ம ஒரு அட்வான்டேஜ் போறோம். நம்ம என்ன பண்றோம், இல்ல இல்ல நான் கண்டுபிடிக்கிறதா நான் இது பண்ணோம்னா நம்ம 10 ஸ்டெப் பின்னாடி இருந்துருவோம். எப்பவுமே ஒருத்தன் வேகம் ஓடுறானா அவனை விட வேகம் ஓடத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது அது இது அதுலாம் பார்த்தோம்னா ரொம்ப பேக்கம். நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். நம்ம சைட்ல இருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் டெக்னாலஜி வருதுன்னா அதை அப்பயும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து பணிஞ்சு போற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. இதுல என்னன்னா, நடுவுல ஒரு ஆள் வரான், சொல்றான் வேணான்றான், 2 பேரும் இல்ல ஒப்புக்கொண்டாங்க. ஒரே ஒண்ணு இல்ல நிமிஷம். சப்போஸ் சாரி ஒரே டு ஒ- இன்டரப்ட். ஒரே நிமிஷம். நான் இப்பதான் பார்த்தேன். உனக்கு ஐயா ஆர்டிபி ஒரு பிலிப்பைன்ஸ் நிமிஷம். மட்டும் பிரம்மோஸ் வாங்கின ஒரே வாங்கியிருக்காங்க கண்ட்ரி மான்ஸ்டர். வந்து பிரம்மோஸ் வாங்கின ஒரே கண்ட்ரி பிலிப்பைன்ஸ் வந்து பிலிப்பியன்ஸ். பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் தான். முடிச்சிடறேன்னு ப்ரோ முடிச்சிடறேன். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ப்ரோ. யுஏஇ வாங்கியிருக்கு. அதெல்லாம் வாங்கல, வாங்க ஒரே ஆர்வம் நிமிஷம். தான் காட்டியிருக்கானுங்க. ஆர்டிபி வாங்க ஆர்வம் தான் சொல்லியிருக்காங்க. வாங்குறதுக்கு வேணா நாங்க வேணா ஒண்ணு வாங்குறோம் இல்ல அப்படின்னு. இது வரைக்கும் வாங்கல. இங்க நான் பாரு, இப்ப இல்ல, இப்பதான் இத பாக்குறேன். பாருங்களேன். இப்ப நம்ம வந்து வாங்கினோமான்னு ஒரு கேள்வி கேட்டோம். வாங்கின லிஸ்ட்னு போட்டோம்னா இப்ப அதுல இருந்து மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேக்குறீங்க. இப்ப நம்ம 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 இல்ல ஸ்டார்டிங் வாங்கின நம்ம லிஸ்ட்ல நம்ம நம்ம பிலிப்பைன்ஸ் மட்டும் தான் ஸ்டார்டிங் வாங்கியிருக்கு பாயிண்ட் இது ஐயா வரைக்கும். ப்ரோ. இப்போ இல்ல இப்படிதான் இல்ல ப்ரோ இல்ல ஒரு இப்ப நாட்டு வரைக்கும் பிலிப்பைன்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கு. வியட்நாமும் அது என்னது இந்தோனேசியாவும் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் டைம் நாங்க வேணா வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபி ஆர்வம் ப்ரோ. காட்டியிருக்கு. சரி அதே மாதிரிதான் ஐக்கிய அரபு நாடுகள். ஐயா இல்ல நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. 3rd ஸ்டாண்டர்ட் பையன் புக்கை படிச்சு நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் ப்ரோ ப்ரோ. என்ன ப்ரோன்னு நான் கேட்பானுங்க. திரும்பி சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் கேட்ட நீங்க கேள்விக்கு see, நீ கேட்ட கேள்வி ஒண்ணு கேக்குறோம் ப்ரோ. நீ திரும்பி அந்த கேள்விக்கு அதுக்குள்ள டெப்தா போய் இவன் வாங்குறானா அவன் வாங்குறானா ப்ரோ. அப்படிதான் ப்ரோ டிப்ளமேட்டிக் ப்ராசஸே மொத்தமா இருக்கும். நம்ம ப்ரோ டெவலப்பிங் டிப்ளமேட்டிக்கா கண்ட்ரி தான் ப்ரோ. ஆன்சர் நம்ம பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் டெவலப்டு ப்ரோ. கண்ட்ரி இல்ல. இப்போ ஆர்டிபி நீங்க வந்து இல்ல நீங்க இல்ல காம்ப்ரமைஸ் ஆனீங்களா பொய்கள் வந்து ஆர்டிபி நம்மள ப்ரோ? வந்து குழப்பதான் இல்ல பண்ண ப்ரோ. ஆர்டிபி ப்ரோ நீங்க ஆர்டிபி இப்ப எப்படி நான் வந்து காம்ப்ரமைஸ் அதுதான் ஆனீங்க? கேக்குறேன். இந்த காம்ப்ரமைஸ் தான் ஒரு 100 வருஷமா ஆயிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாமே. நீங்க இப்படிதான் காம்ப்ரமைஸ் ஆகணும். நான் வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ண மாட்டேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண மாட்டேன், நான் வந்து எந்த ஒரு கல்டிவேட்டும் வந்து நான் பெருசா இந்தியால வந்து நான் வந்து பண்ண மாட்டேன், நான் வந்து பையரா இருப்பேன், பர்ச்சேஸா இருப்பேன்னா இப்படிதான் நடக்கும். நீங்க கடைசி வரையும் இப்படிதான் நிப்பீங்க. உங்களோட திறமையை நீங்க காட்டணும்னா யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஓன் ஸ்கில் சொல்லுவாங்க எப்பயுமே. இன்னொருத்தனை பார்த்து நீ காப்பி அடிச்சு பண்ணினா யுவர் காப்பிங் சொல்லிடுவாங்க. நீ அவனை பார்த்து தான் பண்றேன்னுவாங்க. நீ உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணா நீ ஏன் தானா பண்ணணும்வாங்க, அதை வளர்த்துக்கணும்வாங்க. அது இந்தியா கிட்ட இந்த டெக்னாலஜில இல்ல. இங்க இங்க என்ன கிளாஸா நடக்குது? வேற வழி இல்ல, ஏதோ பாங்க இது பண்ணி மாதான் வாங்கியாச்சு. கமான் மான்சர் மோட்டிவேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேசுற இல்ல இல்ல பேசுற இல்ல அழகு இல்ல நைட்டு போய் இல்ல உன்னை இல்ல கண்டுபிடிக்கணும். இவனுங்க இல்ல இல்ல இல்லடா கரெக்டான இல்ல இவனுங்க இல்ல இல்ல மிசைல் இருந்து இல்ல இல்ல ஜெட்ல இருந்து எல்லாமே பக்கத்து ஊருது. அப்புறம் என்ன ஒரு இவனுங்க நிமிஷம் எல்லாம் இல்ல மாஸ்டர் இல்ல கரெக்டா தான் சிம்பிள் சொல்றாரு. என்ன தெரியுமா? இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். முதல்ல இந்தியா வந்துட்டு இந்த மிலிட்டரி பேசஸ்க்காக வந்துட்டு செலவு பண்றதெல்லாம் ரொம்ப அதிகம். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு நம்மளால வந்துட்டு இதான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தயாரிக்க முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வர்றப்பையும் ஹெல்ப் எல்லாமே கேட்க தான் செய்யறோம். அதான் அமெரிக்கா ரஷ்யாலாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் என்ன, சைனாக்காரன் கூட இருக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவனை விட்டு வைக்கிறது. இல்லைன்னா அவன் இன்னும் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அவன் அவன் வார்ல தோக்கிற நிலைமை வரும்போது இந்தியா சென்ட்ரல்ல ஏதாவது நார்த்ல கண்டிப்பா ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் இருக்கும். புரியுதா? அதனால இல்ல என்னடா இது? இல்ல ஐயோ உண்மைடா நியூக்ளியர்லாம் இது எடுத்தோம்னா 100 போட மாட்டானுங்கய்யா. இல்ல 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 சும்மா நம்ம ஒரு நிமிஷம் இஷ்டத்துக்கு இது இல்ல மாதிரி இல்ல இல்ல பேசுறது. இல்லடா இது ஒண்ணு சொல்றத கேளு. அவனுங்க நாடு அழியுது அதாவது நாடே, புரியுதா, நாடே அழியிற நிலைமை வந்தா கண்டிப்பா உயிரை கொடுக்க தயங்க மாட்டானுங்க. இன்னொன்னு நம்மளுக்கு எல்லாம் நீ நினைக்கலாம் பார்டர்ல அச்சுன்னு சாவறாங்க, அவன் நாடே அழிஞ்சாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு. அப்படிலாம் இல்ல. அவனுங்க ஏதாவது ஒரு பெரிய கொலர் வேலை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அதுதான் முதல்ல ஒண்ணு சொல்லிட்டேன். இது 2 விஷயம் இருக்குது. எக்கனாமி இல்ல பாதிக்கும். இப்ப வந்து ரெண்டாவது பாகிஸ்தான் அதான் அடிப்பான்னு இந்த சொல்றியா இல்ல நியூக்ளியர் இல்ல இந்தியா அடிக்கும்னு சொல்றியா? எனக்கு பாகிஸ்தான். சரியா புரியல. ஒரு நிமிஷம், நேத்து தான் ஓகே ஓகே பேசணுமே. இந்தியா ஓகே பொறுத்த ஓகே. வரைக்கும் நியூக்ளியர் இல்ல நியூக்ளியர் வெப்பனுக்குது இல்ல, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்னு சட்டத்திலே இருக்குது. அது புரியுதா? இந்தியா ரூல் யாருமே படி ஆமா, யூஸ் இருக்குது. பண்ணக்கூடாதுடா. நான் தப்பா நியூக்ளியர் புரிஞ்சுட்டேன். போட்டா சாரி. அதுதான் பொருளாதாரத்தை ரொம்ப சொல்றேன். இல்ல வீக் ஆயிருவானுங்க. நேத்தே இல்லடா, நேத்தே அப்படி சொன்னோம். ஆனா பாகிஸ்தான்ல அப்படி ஒரு ரூல் இல்ல. உனெல்லாம் போயிட்டே இருப்பான் பீடா மடிக்கிற மாதிரி போட்டு. இல்ல அலெக்ஸ், அப்புறம் இப்போ ஏதாவது ரஷ்யா தாஜ்மஹால் புரியுது ரஷ்யா சொல்லு. புரியுது. உக்ரைன் வார் உல்டாவா வந்தது. சொல்லிட்டியாங்க நான் அதுக்கப்புறம் நினைச்சேன். சாரி. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்ததுல. ஆனா இவங்க 2 பேருமே வந்து நியூக்ளியர் யூஸ் பண்ணல. நடுவில் வந்து இஸ்ரேல் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நடுவில் எங்கேயும் வந்து ஒரு பெட்ரோல் கல்டிவேட் பண்ற இடத்துல வந்து நியூக்ளியர் போட்ட மாதிரி வந்து. பட் ஆனா எங்கேயுமே நியூக்ளியர் போடல. நியூக்ளியர் போட்டா இது வந்து அகைன்ஸ்ட் த ரூல். அதாவது நீ வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க ரூல்ஸ் வந்து நீ மீற மாதிரி. உன்னை ஐநா சபையில இருந்து தூக்கிடுவானுங்க. தூக்குறது பத்தாம
உன்னை எல்லாருமே எல்லா சைட்ல இருந்து உனக்கு கார்னர் பண்றாங்க. உனக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. அது அஃபிஷியலா உனக்கு ஹைட்ரோசில் ஒரு பாம்பு தானே சப்போர்ட்டும் வராது. அலெக்ஸ் மாஸ்டர். ம். அவன் வந்து ஹைட்ரோசில் பாம்பு போட்டான். ஹைட்ரோசில் வந்து அது ஒரு ஆமா, மாதிரி அதான் ஹைலி சொல்றேன். இது அவனை மாதிரி. யாராலுமே நியூக்ளியர் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீ அப்ளை பண்ணிட்டேன்னா ஏன் அவ்வளவுதான். உன்னோட எல்லா கான்ட்ராக்ட்டுமே எல்லா கண்ட்ரிஸும் அவாய்ட் பண்ணிடும். இல்ல மாஸ்டர், அவன் வந்து போட மாட்டான். ஏன்னா வந்து வேர்ல்டு அவன் வந்து இடத்த வந்து ஆக்குபை பண்ண தானே ட்ரை பண்றான். ஸோ வந்து அவன் வந்து நியூக்ளியர் போட மாட்டான் லாஸ்ட் வரைக்கும். அவனை அடிச்சு பத்திட்டு நான் இடத்த ஆக்குபை பண்ணு தான் சொல்லுவானே தவிர அவன் அங்க போய் வாழணும். ஸோ நியூக்ளியர் போட்டா அவன் அங்க போய் வாழ முடியாதுல்ல. ஸோ நியூக்ளியர் யூஸ் பண்ண மாட்டான். இப்ப இது எப்படி தெரியுமா, அவனுங்க வந்துட்டு உன்னால அஃபெக்ட் ஆகுதுன்னு இருக்கும்போது வந்துட்டு திருப்பி அடிக்கணும்னு ட்ரை பண்ணுவான். சைனா சப்போர்ட் இது ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் வம்சமே அழியுதுன்னு ஒரு ஃபீல் ஆகும்போது எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த நியூக்ளியர் இது ரிலீஸ் பண்றானுங்க, புரியுதா? அதனால வந்துட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது நம்மளுக்கு இல்ல, நம்மளுக்கு. ஆனா எவ்வளவு இலை உழுதோ அதுக்கேத்த புரியுது. மாதிரி இல்ல அவன் நாடே இருக்காது, புரியுதா? எப்படி மாத்தி பார்த்தாலும் இல்ல மாத்தி இல்ல 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 எப்படி பார்த்தாலும் நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். ஆனா இழப்பு அதிகமா இருக்கும், புரியுதா? வாரணும்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கும் வார்னு அதிகமா ஒண்ணு இருக்கும், ஆகவே அவங்களுக்கும். ஆகாதுடா. சித் ப்ரோ வார்னு என்னமோ ஒண்ணு ஆகவே சொல்லணும்னு ஆகாதுடா. நினைக்கிறாப்ல. முதல்ல சித் ப்ரோ இல்லடா வந்து ரொம்ப இல்ல நாள் இல்ல ஒரு கதைட்டு நிமிஷம் இருக்காங்க. இல்ல பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்ல அங்க பாப்புலேஷன் இதெல்லாம் தாண்டி நம்மளதுல ரொம்ப அதிகம். உலகத்திலே அதிக பாப்புலேஷன் கண்ட்ரி நம்ம தான், புரியுதா? சைனா ஓவர்டேக் பண்ணியாச்சு இந்த விஷயத்துல. நம்ம ஆளுங்கிட்ட குறைச்சலும் இல்ல, வடக்கான்கிட்டயும் குறைச்சல் இல்ல, புரியுதா? அதனாலதான் வடக்கண்ணோட சொல்றேன். நம்மளை விட அங்கிட்ட ஆர்வமா சொல்லு இருக்கான். சித் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ ப்ரோ அந்த அதாவது நியூக்ளியர் பத்தி வார்ல இழப்பு வரக்கூடியது வந்து இயல்பு தான். ஆனா வந்து நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல போரை நிறுத்துங்க அப்படிங்கிற முடிவு வந்து முழுமையா நம்ம ராணுவத்தை நம்பி தான் எடுக்கணுமே தவிர, அமெரிக்கா சொன்னா உள்ளூர்ல வந்து அமைதி கேட்குறாங்க, இந்த அடிப்படையில வந்து எமோஷனல் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ராணுவ வீரர்கள் வந்து அங்க போய் வீழ்த்திட்டு இனிமே அங்கேருந்து வந்து ஒரு த்ரெட் இல்ல, ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வர வாய்ப்பு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அவங்க எழுந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை அங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அடிப்படையில தான் நம்ம போரை நிறுத்தணுமே தவிர, சும்மா வந்து வெளிய உள்ள நாடு, பவர்ஃபுல்லான நாடெல்லாம் நம்மள வந்து நிறுத்த சொல்லுதுங்கிற ஒரு அச்சத்துல, யாரோட நிர்பந்தத்துல நம்ம வந்து இந்த போரை நிறுத்தக்கூடாது. போர் கூடங்கிறத விட இது வந்து இந்தியாவின் இறையாண்மையும் பாதுகாப்புக்கும் எடுக்கப்படுற ஒரு ராணுவ முடிவு. அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன். பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு. அதை தாண்டி வந்து ராணுவ வீரர்கள் தான் வந்து கடைசியில நிர்ணயிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் கள நிலவரம் தெரியும். அங்க இருக்கிற ஆழமான த்ரெட் என்னங்கிறது அவங்க தான் அறிவாங்க. ஸோ இந்த இழப்பு வந்து எஸ், யாருமே இங்க என்னன்னா இங்க ஒரு குழப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து போர்னா என்ன, போரோட கொடுமைகள் என்னன்னு தெரியாமலே தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள், புரியுங்களா? நம்ம அனுபவிச்சாதான் அது தெரியணும்னு இல்லை. சரித்திரத்தை கொஞ்சம் படிச்சவங்க கூட போருங்கிறது ஒரு விரும்பக்கூடாத ஒரு நிலவரங்க தான் எல்லாருமே நம்புவாங்க. ஆனா ஒரு தற்காப்புக்காக சண்டையிடும் போது நீ உன் சகிப்பு தன்மையெல்லாம் நீ இழந்துட்ட, உன் பொறுமையை சோதி